மேக்ஸிமம் எல்லாமே பட்ஜெட்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் ஒரு பெரிய பிராண்டு வாங்குகிற காஸ்ட்டில் இதில் 2 டிவி எடுத்துடலாம். இருக்கிற டிவிக்கு மட்டும் பேமெண்ட் கட்டி எடுத்துக்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். மந்த்லி அவங்களுக்கு 1 lakh நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம் இன்கம். ஐபிஎஸ் பேனலோட வரும். இது பார்த்தீங்கன்னா 2 HDM 2 AV ஒரு VGM போட்டு வந்துருங்க. அது போக பார்த்தீங்கன்னா நெட்டு, ப்ளூடூத், வைஃபை, இன்டர்நெட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரியான ஒரு மார்ஜின் வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 40% கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் வெங்கட் பிஸ்னஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருப்பூரில் இருக்கக்கூடிய காங்கேயம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஐக்யூ அப்படின்ற ஒரு பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க LED டிவிஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் பேன் இண்டியா சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணி இங்கேயே நம்மளுக்கு பேன் இண்டியா சப்ளை பண்ணுறதுனால நமக்கு வந்து சர்வீஸ் அண்ட் வாரண்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இவங்களால சப்போர்ட் பண்ண முடியுது. ஸோ இவங்க இப்போ புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்ருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், ஒரு டீலர்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டே இல்லாமல் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைசி வந்து இவங்களோட பிராண்ட் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் அதுவும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் நேம் அண்ட் தென் உங்கள் கம்பெனியை பற்றி எங்களுக்காக ஓரிரு வார்த்தைகள் சார். என் பேர் பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன். எங்கள் கம்பெனி நேம் வந்து ஐக்யூ ஸ்மார்ட் டிவிங்க. நாங்கள் ஸ்மார்ட் டிவி மேனுஃபேக்சர் யூனிட் வச்சுருக்கோம். எங்கள் கம்பெனி பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் வந்து சிவன்மலைங்கிற இடத்துல ஃபேக்ட்ரி நாங்கள் வச்சுருக்கோம். அது போக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லு டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரான்ச்சைஸியும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார். நம்ம கம்பெனி எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணது? இப்போது என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம்? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி 2016 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதா. ஆக்சுவலாக 2014 பிளைன் டிவியாக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எந்த ஒரு பிராண்டும் இல்லாத பிளைன் டிவி அசம்பிள் பண்ணி நிறைய டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துட்ருப்போம். ஸோ அவங்கவுங்க பிராண்டு அது பண்ணிக்குவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் 2019 எங்கள் ஐக்யூங்கிற பிராண்ட் நேமில் நம்ம பிராண்ட் பண்ணி நம்மளுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஆல்ரெடி செல்லிங் கொடுத்துட்ருக்கோம். அது போக 67 டீலர்ஸ் மாதிரி இருக்காங்க. ஐக்யூங்கிற பிராண்ட் நேமில் நாங்கள் ஒரு இந்தியா ஃபுல்லும் மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார். இப்போது நம்மளோட டிவிஸ் பார்த்தீங்கன்னா எந்த இன்ச்லேருந்து என்ன இன்ச்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட 24 இன்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா 86 இன்ச்சு முடி நம்ம இங்கே அசம்பிள் பண்ணி கொடுக்குறது வந்து 86 இன்ச்சு முடி இருக்குங்க. அதில் ஆல் சைஸ் மாடல், ஆண்ட்ராய்டு, 4K, OLED மாடல், QLED மாடல். ஸோ ஒவ்வொரு வெரிஃபிகேஷன் ஒவ்வொரு சைஸ் LED டிவி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார். இப்போது வந்துட்டு என்ன மாதிரியான ப்ரைஸிங் ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் ஆகுது சார்? சார் ப்ரைஸிங் ரேஞ்ச் எடுத்திங்கன்னா நம்ம இருக்குலேயே நம்மளது அமேசானில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். இருக்குலேயே நம்ம தான் ரொம்ப ப்ரைஸ் கம்மி, பட் குவாலிட்டி அதிகம். 2 years வாரண்டி கொடுத்துட்ருக்கோம். ஸோ மற்ற ப்ராடக்ட்லாம் அமேசான் 1 year ரீப்ளேஸ் வாரண்டி தான் இருக்கும். பட் நம்ம எல்லாமே 2 years வாரண்டி. குவாலிட்டி நல்லாயிருக்கும். எல்லாமே நாமளே சைனாலேருந்து வாங்கி எல்லாம் அசம்பிள் பண்ணி கொடுக்குற மெட்டீரியல் தான். பெஸ்ட்டாக இருக்கும். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே பட்ஜெட்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் ஒரு பெரிய பிராண்டு வாங்குகிற காஸ்ட்டில் இதில் 2 டிவி எடுத்துடலாம். ஓகே, அந்தளவுக்கு ப்ரைஸிங் இருக்குது. கண்டிப்பாக சார். உங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து நம்ம விசிட் பண்ணலாமா? எப்படி என்னன்றதை பார்த்துக்கலாம் சார். கண்டிப்பாக பார்க்கலாம். விசிட் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 24 இன்ச்சுங்க. இது 24 இன்ச்சில் ஃபுல் HD வருங்க. இதில் IPS பேனலில் 2 HDM 2 AV வந்துருங்க. VGM பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம், கேமராக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இருக்குல்ல இதுதான் சின்ன சைஸ் டிவி நம்மளதில் 24 இன்ச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 32 இன்ச்சு ஃபுல் HDம்பாங்க. ஃபுல் HD பேனலு. இது பார்த்திங்கன்னா IPS பேனல் வந்து இதில் பார்த்திங்கன்னா 2 பெண்டு, 2 HDM யூஸ் பண்ணிக்கலாம், AV யூஸ் பண்ணிக்கலாம். அது போக பார்த்திங்கன்னா சிஸ்டம் இதுக்கு VGM போட்டு இதில் வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 32 இன்ச்சு ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு டிவி. இது ஆண்ட்ராய்டு டிவியில் 1GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வருங்க. 1GB RAM, 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வருங்க. இதில் 2 HDM போட்டோட வந்துடும். இது பார்த்திங்கன்னா 40ல் ஃபுல் HD ஆண்ட்ராய்டுங்க. இது 43 இன்ச்சில் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ரேம்லெஸ் மாடல் வரும். ஃபுல் ஃப்ரேம்லெஸ் IPS பேனலோட வரும். நம்மளுக்கு எல்லாமே IPS பேனலோட வரும். இது பார்த்திங்கன்னா 2 HDM 2 AV ஒரு VGM போட்டு வந்துருங்க. அது போக பார்த்திங்கன்னா நெட்டு, ப்ளூடூத், வைஃபை, இன்டர்நெட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஹாட்ஸ்டார், அமேசான், நெட்ஃப்ளிக்ஸு, OTP ஆப் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது போக இது வந்து 50 இன்ச்சு. 50 இன்ச்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 4K
இது வந்து கூகுள் டிவியோட வந்துடும். ஸோ 43 கூகுள் வரும், 50 கூகுள் வரும். 50 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் வாய்ஸ் கண்ட்ரோலோட வந்துடும். 50 இன்ச்சில் 3 வேரியண்ட் வச்சுருக்கோம் நம்ம. அதாவது 50 இன்ச் 1GB ரேம் ஒன்று இருக்குது, 2GB ரேம் ஒன்று இருக்குது. அது போக 3 வேரியண்ட் இருக்குது. அதில் வந்து கூகுள் டிவி ஒன்று இருக்குது, வெப் வாய்ஸோட ஒன்று வந்துருக்கும். 55 இன்ச் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 55 இன்ச்சில் வந்து ஆண்ட்ராய்டு OLED பேனல்பாங்க. இதை பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். அது போக வந்து அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், OTP எல்லாமே வித் டால்பின் சப்போர்ட்டோட வந்துடும். இதில் வந்து கூகுள் டிவி இருக்குது, வெப் வாய்ஸ் டிவி இருக்குது, ஆண்ட்ராய்டு டிவி இருக்குது. இதில் 3 மாடல் நம்ம அசம்பிள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் வித் எல்லாமே வாய்ஸ் கண்ட்ரோலோட வந்துடும், டால்பின் அட்மாஸ் சவுண்டோட இதில் வந்துடும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் கண்ட்ரோலோட கண்டிப்பாக எல்லாமே வாய்ஸ் கண்ட்ரோலோட தான் வரும். அதாவது 43க்கு மேலே போகிறது எல்லாமே வாய்ஸ் கண்ட்ரோலோட தான் வரும். 65 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு QLED பேனலும்பாங்க. QLED பேனல், OLED பேனல் 2 பேனலும் அவைலபிள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதே ஃபுல் 4K-ஓட வந்துடும், வித் கூகுள் டிவியோட வந்துடும், கூகுள் டிவி ஆப்ஷனோட வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஆப்ஷனும் வந்துடும். 3 HDயும் போட்டு வரும். அது போக 2 AV வரும், 3 HDயும் 3 பென்ட்ரைவ் ஆப்ஷன் வந்துடும். அதுபோக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் கண்ட்ரோல் வந்துடும், கூகுள் அசிஸ்டன்ட் எல்லாமே வந்துடும். அதுபோக ஸ்க்ரீன் மிரரிங் ஆப்ஷன் இருக்கிற OTP எல்லாமே எடுத்துக்கலாம். 75 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா 4K தான். இதுவும் 75 இன்ச்சு இவ்வளோ பெரிய 75 இன்ச்சு பார்த்தீங்கன்னா 4K டிவி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த 75 இன்ச்சில் கூகுள் டிவி வந்துடும், வெப் வாய்ஸ் வந்துடும், ஆண்ட்ராய்டு டிவி வந்துடும். ஸோ 4 மாடல் பண்ணுறோம். 75லேயே 4 மாடல் பண்ணுறோம். ஆண்ட்ராய்டு பண்ணுறோம், கூகுள் டிவி பண்ணுறோம், அடுத்து வந்து வெப் வாய்ஸ் மாடல் பண்ணுறோம். 4 டிவியுமே 75 இன்ச்சு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுவும் உங்களுக்கு அப்படி தான் ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா IPS பேனல், 4K பேனல், OLED பேனல், இதுலேயே 3 ஐட்டம் நாங்களும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 85 இன்ச்சு இந்த டிவி. இந்த டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே 3 மாடல் இருக்குது. நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு மாடல் இருக்குது, 4K மாடல் இருக்குது, QLED மாடல் இருக்குது, அடுத்து OLED மாடல் இருக்குது. இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 மாடல் வச்சுருக்கோம். அது போக மாடல்ஸ் இதுலேயும் நிறைய மாடல்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். வெப் வாய்ஸ் மாடல்ஸ் இருக்குது, கூகுள் டிவி மாடல்ஸ் இருக்குது. இந்த டிவி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஃபுல் 4K டிவி தான், எல்லாமே சப்போர்ட் ஆகிற டிவி தான். அது போக பார்த்திங்கன்னா நிறையா ரீட்டைல் ஸ்டோருக்கு ஆட் டிவி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி ஆட் டிவிலாம் பார்த்திங்கன்னா நம்ம சைடு தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோ ப்ரைஸாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா சினிமா தேட்டருக்கு நிறைய கொடுத்துருக்கோம், பிரிஸ்மா ஷோரூம் நிறைய கொடுத்துருக்கோம், நிறைய பெரிய ஷோரூமுக்குலாம் கொடுத்துருக்கோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆல் சைஸ் எல்லா சைஸ் டிவியும் பண்ணி கொடுத்துருக்கலாம். அது 65, இது 43, இதுலேயே எல்லா சைஸும் பண்ணலாம். 24 இன்ச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85 இன்ச்சு முடி பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் வந்துட்டு உங்களோட ஃபேக்ட்ரி எங்களுக்காக ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருந்தீங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற நுணுக்கமான நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரிய வந்தது. ஒரு டிவியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சார், இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஆல்ரெடி கொடுத்துட்ருக்கீங்க, இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ என்ன மாதிரியான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தெரியும்? இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் அவைலபிள் கொடுத்துட்ருக்கோம். அதுவும் நம்ம ஃப்ரான்ச்சைஸியும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம ஸ்டோர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 18 இடத்துல ஸ்டோர் இருக்குது. ஸோ ஒரே பார்த்தீங்கன்னா ஒரே SO மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே IQ ஷோரூம்னா IQ ஷோரூம் மட்டும்தான் இருக்குது. அதில் எங்கள் ப்ராடக்ட் மட்டும்தான், IQ டிவி மட்டும்தான் இருக்கும். அடுத்துல பொங்கலுக்கு அப்புறம் AC, நம்மளது IQவில் AC வரப்போகுது. அடுத்து வாட்டர் ஹீட்டர் தயாரிக்கலான் இருக்கோம். ஸோ ஒரு 4 ப்ராடக்ட் IQவில் கம்மிங் 2024 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே சார், இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் பற்றி நம்ம ஒரு டீலர்ஷிப் வந்து பற்றி ஃபஸ்ட்டு பேசலாம். ஸோ இதுக்கு என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், என்ன வந்து அவங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கணும்? இது அதாவதுங்க டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்ஷிப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய படித்த பசங்க நிறைய இருக்காங்க. பட் அவங்களெல்லாம் நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களே எங்கள் நம்பர் டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. IQவில் பார்த்தீங்கன்னா கூகுளில் போட்டு அதே வரும். டோல் ஃப்ரீ பண்ணால் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த பேமெண்ட்டும் இல்லாமல் எடுக்கிற டிவிக்கு மட்டும் பேமெண்ட் கட்டி எடுத்துக்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ மற்ற ப்ராடக்ட் மாதிரி இன்ஷியல் அமௌண்ட் நாங்கள் எந்த பேமெண்ட்டும் வாங்குறதில்ல. ஓகே சார், இப்போ ஒரு டீலர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் சார்? கம்பல்சரி ஒரு டீலர்ஷிப், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்ஷிப்புக்காக நான் சொல்கிறேங்க. டீலர்ஷிப் எடுத்தோன்னா கம்பல்சரி ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வரும். 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் எதுனா செக்யூரிட்டி அமௌண்ட்டு நாங்கள் வந்து முதல்ல அதுக்கு வாங்கி வச்சுருவோம். அதுக்கு நாங்கள் மெட்டீரியல் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ 1 lakhக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்டோ அப்படி கிடையாது, அதுக்கான மெட்டீரியல் வந்து நீங்கள் கொடுத்தேன், அது அந்த வேல்யூக்கான மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருவோம். ஆனால் கம்பல்சரி 1 lakh பில் அடித்தா மட்டும்தான் நம்ம ஒரு டீலர்ஷிப்லேருந்து ப்ரைஸ் பண்ணி தர முடியும். ஓகே சார், இப்போ எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும் சார்? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 35% 50% முடி கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மேனுஃபேக்சர் நம்ம இங்கே அசம்பிள் பண்ணுறது. இப்போ பெரிய பிராண்டு, டிஸ்ட்ரிபியூட்டர், டீலர்ஸு, சூப்பர் ஸ்டாக்கிஸ் எல்லாமே கலந்து தான் வரும். ஆனால் இங்கே நம்ம அப்படி இல்லை, டேரெக்டாக கம்பெனிலேருந்து டேரெக்டாக அவங்களுக்கு டிவி நம்ம கொடுக்க போகிறோம். சார், இன்னொரு மாடல் சொல்லியிருந்தீங்க, ஃப்ரான்ச்சைசி கூட கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ ஃப்ரான்ச்சைசி மாடல் வந்து என்ன மாதிரி கொடுத்துட்ருக்கீங்க, அதுக்கு என்ன மாதிரியான இன்வெஸ்ட்? ஃப்ரான்ச்சைசி மாடல்னா
ஒரு 7 lakhs கம்பல்சரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடுங்க சார். கம்பல்சரி 7 lakhs பண்ணால் மட்டும்தான் அந்த ஷோரூமோட அவுட்லுக் எடுத்து தர முடியும். ஸோ எல்லாமே நம்மளுக்கு 6 to 7 lakhs வந்துடுது. அந்த 7 lakhs பார்த்தீங்கன்னா இன்டீரியல் ஒர்க்கு உள்ள ஸ்டாக்கு, அதாவது ஸ்டாக்குன்னு ஐ மீன் டெமோ பீஸ் பார்த்தீங்கன்னா 22 மாடல் டிவி இருக்குது நம்மகிட்ட. 22 மாடல் டிவி நம்மளுக்கு டெமோக்கு நம்ம கொடுக்கலாம். அவங்களுக்கு என்ன பட்ஜெட்டு தகுந்த மாதிரி டெமோ வேணும்னா பண்ணி கொடுத்துருவோம். 7 lakhs அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா 1,20,000 மந்த்லி எவ்ரி மந்த் ரிட்டர்ன் எடுக்கலாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டிவி செல் பண்ணாவே போதும். பெரிய விஷயம் எதுவுமே இல்லைங்க. ஒரு நாளைக்கு ஒரு நார்மல் 32 இன்ச்சு ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் டிவி விற்றாவே போதும். மந்த்லி அவங்களுக்கு 1 lakh நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம் இன்கம். அது போக இப்போ வந்து சப்போஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்காங்கன்னா, தஞ்சாவூரில் நம்மளோட ஃப்ரான்ச்சைஸ் எடுத்திருக்காங்கன்னா, தஞ்சாவூரில் எங்களுக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் டெய்லி 30 டிவி புக்கிங் ஆகும். ஸோ தஞ்சாவூரில் வீக்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிவி நாங்களே உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருவோம். எங்கள் மூலிமா அவங்க டெய்லியும் மந்த்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 to 60,000 சம்பாதிக்கலாம். ஓகே சார், இப்போது ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சப்போர்ட்லாம் பண்ணி தரீங்க? ஃப்ரான்ச்சைசி எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்களுக்கு 7 lakhs பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன அக்ரிமெண்ட் வச்சுருக்கோம், எங்களோட ராயல்ட்டி அக்ரிமெண்ட் வச்சுருக்கோம், அதில் பற்றி நாங்கள் அவங்களுக்கு படித்து புரிய வச்சு அதுக்கப்புறம் அவங்க ஓகேன்னு சொன்னவர் தான் நாங்கள் அந்த ஃப்ரான்ச்சைஸியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரான்ச்சைஸி எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஐக்யூ உள்ள நம்ம ஐக்கியோட குடும்பத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னாவே அடுத்து நம்ம என்ன பொருள் தயாரிக்கணும் அவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் டீலர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தருவோம். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரான்ச்சைஸி யார் எடுக்கிறாங்களோ, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு தஞ்சாவூரில் ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறாங்கன்னா அந்த தஞ்சாவூரில் இருக்கிற ஃப்ரான்ச்சைஸி அவரு தான் அங்கே இருக்கிற டீலருக்கும் கொடுக்கலாம், அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் கொடுக்கலாம். இங்கிருந்து டேரெக்டாக நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். ஸோ தஞ்சாவூர் ஃபுல்லுமே அந்த ஃப்ரான்ச்சைஸி கண்ட்ரோல் நாங்கள் கொடுத்துருவோம். ஓகே சார், என்னென்ன மாதிரியான சப்போர்ட்லாம் பண்ணி கொடுக்குறீங்க சார்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், என்ன மாதிரியான சப்போர்ட்லாம்? மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒன்று மீடியாவில் ஃபுல்லாக சப்போர்ட் நாங்களே பண்ணித்தரோம். ஆடு போர்ட்ஸ் நாங்கள் பண்ணித்தரோம், விளம்பர போர்டு, அப்புறம் தீபாவளி பொங்கல் ஆஃபருக்குள்ள வவுச்சர்ஸ் ஃப்ரீயாக அடிச்சு தருவோம், நோட்டீஸ் அடிச்சு தருவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது இப்போது ஒவ்வொரு ஏரியாவில் அந்தந்த ஏரியாவில் வந்து இன்ஸ்டா வீடியோ, அடுத்தது பார்த்திங்கன்னா யூடியூப்ஸ் வீடியோ, ஸோ அதெல்லாம் நாங்களே சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். என்ன பேமெண்ட் வருதோ அதில் 50% நாங்களே ஏற்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். அது போக பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர், அதாவது ஒரு ஃப்ரான்ச்சைஸ்காரர் நல்ல பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா ப்ரைஸ் இன்னுமே கம்மி பண்ணி தருவோம். ஓகே இன்னுமே இப்போ ஆமாம் ஸ்கீம் மாதிரி. இப்போ ஒருத்தர் மந்த்லி ஒரு 100 டிவி விற்றாருன்னா அவரோட ப்ரைஸை விட மந்த்லி 120 டிவி விற்றாருன்னா 120 ப்ரைஸ் கம்மியாகும், இன்னும் கம்மி பண்ணி தருவோம். அவங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக அவங்களுக்கு க்ரோத் கிடைக்கும். ஓகே சார், இப்போது ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறவங்களுக்கு ஏதோ ராயல்ட்டி அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, ராயல்ட்டி சார்ஜுங்கிறத நாங்கள் இன்னும் இது பண்ணல. வெறும் 2000 தான் பண்ணிகிட்ருக்கோம் மந்த்லியுமே, பெருசாக எதுவும் பண்ணல. ஏன்னா இது வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இந்த தமிழ்நாட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த விஷயத்தை. ஃபேக்ட்ரி டிவியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டிவி நிறைய சேல் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் நம்ம சிஸ்டமேட்டிக்காக பிஐஎஸ் லைசன்ஸு வித் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணுற லைசன்ஸ் நம்ம மட்டும் தான் வச்சு அசம்பிள் யூனிட் வச்சு நம்ம நடத்திட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் நம்மளுக்கு 18 ஸ்டோர் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ராயல்ட்டிங்கிறது வந்து 2000 சார்ஜ் பண்ணுறோம். மேக்ஸிமம் அவங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் எங்கள் சைடுலேருந்து பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, அவங்க நல்லா இருந்தால் நாங்கள் நல்லாயிருப்போம். கண்டிப்பாக சார். சார், இப்போ இன்னொரு மெயின் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவியில் வந்து இப்போது பிராண்டு தான் வேணும் அப்படின்னு நிறைய பேர் போகிறதுக்கான காரணம் வந்து சர்வீஸ் அண்ட் வாரண்டி. ஆமாங்க. நம்ம இதில் வாரண்டி எவ்வளோ வருஷம் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம்? அது இல்லாமல் சர்வீஸ் சப்போர்ட் எப்படி கொடுத்துருக்கோம்? சர்வீஸுங்கிறது நம்மளுக்கு 2 இயர்ஸுங்க சார். கம்பல்சரி 2 இயர்ஸ் வாரண்டி சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சர்வீஸுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பிராண்ட் பொறுத்து தான் சர்வீஸ் வரும். இப்போ பெரிய பெரிய பிராண்டில் ஏன் வந்து சர்வீஸ் அதிகமாக வராது அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் கேட்குறத பார்த்து என்ன சொல்கிறீங்கன்னா, எல்லா பிராண்டும் சர்வீஸ் வரும். எலக்ட்ரானிக்ஸ் எவ்வளோ பெரிய கோடி ரூபாய்க்கு ஒரு டிவி வாங்கினாலும் சர்வீஸ் கண்டிப்பாக வரும். எலக்ட்ரானிக்ஸ் யாருனாலும் கணிக்க முடியாது. பட் சர்வீஸ் நம்மளுக்கு வந்தாலுமே 2 இயர்ஸ்க்கு நம்ம கம்பல்சரி நம்ம எந்த கஸ்டமர் தான் மாற்றி கொடுத்துட்றோம். அதுபோக அமேசான் ஃபுல்லு இந்தியா ஃபுல்லும் போகங்காட்டில் நம்ம கம்பல்சரி சர்வீஸ் இருந்தால் மட்டும்தான் அமேசானில் சேல் பண்ண முடியும். ஸோ ஏன்னா தானமும் நம்ம ஒரு பிராண்ட் வச்சு அமேசானில் சேல் பண்ண முடியாது. சர்வீஸில் ஃபஸ்ட்டாக இருக்குங்காட்டி தான் நாங்கள் இந்த அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். சர்வீஸ் எங்களுக்கு 24 hours அட்டன் பண்ணிடுவோம். ஓகே சார், இப்போது நம்ம ப்ராடக்ட் வந்து நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கீங்க, டீலர்ஷிப் கொடுத்துருக்கீங்க. இப்போ தமிழ்நாடு தவிர மிச்ச ஸ்டேட்ஸும் நம்ம கொடுப்போம். இப்போ லாஸ்ட்டாக இலங்கை பர்ச்சேஸ் பண்ண பிஓ வந்திருக்குங்க. ஸோ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கூடி சேர்த்து இலங்கைக்கு ஃபுல்லாக நம்ம டிவி போகும். ஓகே, ஸோ இப்போ பேன் இந்தியாவும் நம்ம கொடுக்கலாம் இல்லையா? பேன் இந்தியா தான் அமேசானில் போயிட்டுருக்கலங்க. ஓகே, இந்தியா ஃபுல்லும் நாங்கள் அமேசானில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுபோக ஆந்திரா கொடுக்குறோம், கேரளா கொடுக்குறோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அதர் இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரியில் வந்து இலங்கைக்கு வந்து பொங்கலுக்கு அப்புறம் நம்ம பிளான் பண்ண போகிறோம்.
ஓகே சார், இப்போ இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் வந்து யாரெல்லாம் எடுத்து வந்து இன்றைக்கி பண்ணனா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் சார்? இந்த பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க யார் வேணால் எடுத்து பண்ணலாம், கம்பல்சரி வரலாம், யார் வேணால் வரலாம். இவங்க தான் அவங்க தான் நிறைய லேடிஸும் பண்ணுறாங்க, 2-3 பேர் தாராபுரத்துலாம் லேடிஸும் நம்மக்கிட்ட வாங்கி விற்கிறாங்க, டீலர்ஸ் இருக்காங்க, ஸ்கூல்ஸ் நிறையா வாங்கி விற்றுட்ருக்காங்க, நிறைய ஸ்கூலில் வாத்தியார் ஸ்டூடெண்ட்ஸு வாத்தியார் சார்கள் அவங்க நிறைய பேர் எடுத்து விற்றுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுக்கலாம், யார் வேணால் பிஸ்னஸ் படுத்தலாம், நல்லா பிஸ்னஸ் பண்ணுறவங்க யார் வேணால் வரலாம், நாங்களே கண்டிப்பாக டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்களே கொடுப்போம். ஓகே சார், இப்போ டிரான்ஸ்போர்ட் வந்து எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க சார்? டிரான்ஸ்போர்ட் மேக்ஸிமம் எங்கள் வெஹிக்கிளில் அமுச்சு விட்ருவோம், எல்லாத்துக்கும் கம்பல்சரி எங்கள் வெஹிக்கிளே, எங்கள் ஓன் வெஹிக்கிள் இருக்குது, எங்கள் ஓன் வெஹிக்கிளே நாங்கள் கம்பல்சரி எல்லாத்துக்கும் அமுச்சு விட்ருவோம். மினிமம் எவ்வளோ குவான்டிட்டின்னு இருக்கும்னு சொல்லிடுவோம், அந்த மினிமம் குவான்டிட்டி இருந்தால் நாங்களே டிரான்ஸ்போர்ட் நாங்களே அமுச்சு விட்ருவோம். எதுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு எதுக்கு சார்ஜ் பண்ணுறது, ஃப்ரீ தான். ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம். சார், இப்போ வந்து டேமேஜ் ஏதாவது வந்து டிரான்சிட்லேயோ இல்லை வந்து நம்ம போய் இறங்கினோன்னோ வந்து டெட் ஆன் அரைவல் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் இதுக்கெல்லாம் கண்ணை மூடிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். அதெல்லாம் நீங்கள் கேட்கவே வேண்டியதுதான். நாங்கள் அங்கே போய் அங்கே கஸ்டமரை போய் ஓப்பன் பண்ணி பார்த்து இது மாதிரி டேமேஜாக இருக்குது இதுன்னா அடுத்த நாள் புது டிவி வந்து அந்த டிவி நீங்களும் அடுத்த டிவி புதுசு வந்த வரை எங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பிச்சா போதும் பழைய டிவி. ஓகே சார், இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெரிய பெரிய பிராண்ட்ஸும் இருக்குது, அது இல்லாமல் நிறைய பிராண்ட்ஸ் வந்து இன்றைக்கி அசம்பிள் பண்ணுறாங்க, இம்போர்ட் பண்ணியும் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ நம்ம ஐக்கியோட ஸ்பெஷல் என்ன சார்? சார், நம்ம ஐக்கியோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி, ரெண்டாவது சர்வீஸ். குவாலிட்டி சர்வீஸில் நம்ம ஐக்கியோ அடிச்சிக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய கம்பெனி வந்தாலும் நம்ம குவாலிட்டி சர்வீஸில் அடிச்சிக்கவே முடியாது தமிழ்நாட்டில். என்னென்னு கேட்டிங்கன்னா குவாலிட்டியில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் நாங்கள் போடுவோம். ஐக்கியூ பொறுத்தளவுக்கு எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் போடுவோம். ரெண்டாவது சர்வீஸும் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரே நாள் கிளியர் பண்ண முடிச்சு கொடுத்துருவோம், இல்லைன்னா 2 days ஆகும். 2 நாள் அதுக்கப்புறம் எந்த சர்வீஸ் நாங்கள் அட்டன் பண்ணதே இல்லை. ஸோ 3 years 4 years ஃபீல்டு இருக்கோம். சர்வீஸு குவாலிட்டியில் நம்ம ஐக்கியூவில் காம்ப்ரமைஸே இல்லை, ஃபஸ்ட்டு சர்வீஸு குவாலிட்டி தான். ஓகே, அதுதான் வந்து நம்மளோட ஐக்கியோட. ஃபஸ்ட்டு வந்து வாங்கின காசுக்கு அதை விட நல்ல மெட்டீரியல் நமக்கு கொடுத்துருவோம். ஸோ அவங்க கொடுக்குற காசை விட டபுள் மடங்கு நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் கொடுத்துருவோம். சர்வீஸ் எப்படி தான் அவங்க எதிர்பார்க்காத விட அடுத்த நாள் போய் நிற்போம், காலையிலே போயிட்டு அவங்க வீட்டில் ஆலையும் பில் அடிச்சுட்டு பசங்க நிற்பாங்க. அந்தளவுக்கு சர்வீஸ் வந்து 24 hours எங்களுக்கு சர்வீஸு குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே ஆகவே மாட்டோம். கம்பெனி லாஸில் போனாலும் பரவாயில்ல, சர்வீஸ் குவாலிட்டி வந்து கம்பல்சரி விடவே மாட்டோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐக்யூ எல்இடி டிவியோட மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க என்னென்ன மாதிரியான ரேஞ்சஸ் ஆஃப் டிவிஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க, அதில் என்ன மாதிரியான ப்ராஃபிட் இருக்குது அப்படின்ற பல விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் ஒரு டீலர் ஆகணும் இல்லை ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களை கூப்பிடுங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது தேவைப்படுச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நம்ம பிஸ்னஸ் தமிழ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியாவுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.